அம்பாளே வந்து இந்த ஹோமம் எதுக்காக நடத்துகிறீங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு திருப்தியாக முடிச்சு தருவேன் அப்படின்னு அம்பாளே சொன்னதாக வாக்கு இருக்குது. இதை எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, பெரிய இயற்கை பேரிடர் இருக்கிறதாகவும் அதோடைய வீரியத்தை குறைப்பதற்காக இந்த மகா சண்டி ஹோமத்தை செய்யணும் அப்படிங்கிறது அவர்கிட்டேருந்து வந்த உத்தரவு. நம்மளுடைய முத்தப்பன் அவருடைய வாக்கின்படி எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் அந்த ஹோமம் வந்து நமக்கு வந்து காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். எந்த தோஷம் எந்த தடை எதாக இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. எவ்வளோ பணம் இருந்தாலும் இடம் இருந்தாலும் எது இருந்தாலும் எல்லாரும் நினச்ச மாத்திரத்தில் வந்து இந்த ஹோமத்தை பண்ண முடியாது. புகழ்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நம்ம கோயிலில் வந்து மகா சண்டி ஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது. அந்த ஹோமத்தோடைய பலன்கள் என்ன, அந்த ஹோமம் எதுக்காக பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மகா சண்டி ஹோமம், மகா காளி மகா சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, காரிய சக்தி இல்லை காரிய தடைகள் இருந்தால் பண்ணலாம். எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் அந்த ஹோமம் வந்து நமக்கு வந்து அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். அது எந்த தோஷம் எந்த தடை எதாக இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு வந்து கிடைக்கும். முன்ன காலத்தங்களில் போர் செய்கிறதுக்கு முன்னாடி போரில் வெற்றி பெற வேண்டி இந்த மகா சண்டி ஹோமத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமத்தில் அம்பாளுடைய குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அம்பாளே வந்து இந்த ஹோமம் எதுக்காக நடத்துகிறீங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு திருப்தியாக முடிச்சு தருவேன் அப்படின்னு அம்பாளே சொன்னதா ஒரு வாக்கு இருக்குது. நம்ம கோயிலில் எப்போவுமே பிரபஞ்ச நன்மைக்காக தான் ஒவ்வொரு செயலுமே பண்ணுவோம். நம்மளுடைய முத்தப்பன் அவருடைய வாக்கின்படி 1ஆம் தேதி, அதாவது நவராத்திரியோடைய கடைசி நாளில் இந்த மகா சண்டி ஹோமத்தை வந்து பண்ணோம். இதை எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் இருக்கிறதாகவும் அதோடைய வீரியத்தை குறைப்பதற்காக இந்த மகா சண்டி ஹோமத்தை செய்யணும் அப்படிங்கிறது அவர்கிட்டேருந்து வந்த உத்தரவு. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த மகா சண்டி ஹோமம் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் எல்லா இடத்துலையுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுவுமே அம்பாளுடைய வாக்குப்படி அந்த பூஜை நடக்கிற இடத்துல இருந்தாலே நமக்கு வந்து அவ்வளோ புண்ணியம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கான பாதுகாப்பு ரட்சையாக அந்த ஹோமம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது நம்மளுடைய முத்தப்பன் சொன்னது என்னன்னா, அந்த ஆபத்தில் நம்ம எந்த ஆபத்தையுமே தடுக்க முடியாது அப்படின்னாலும் அது வீரியத்தை குறைக்கலாம். ஸோ அம்பாளுடைய இந்த சக்தியை இங்கே ஆவாகனம் பண்ணி இந்த ஹோமம் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக வரப்போகிற ஆபத்து குறையும். அதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாராலையும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் இடம் இருந்தாலும் எது இருந்தாலும் எல்லாரும் நினச்ச மாத்திரத்தில் வந்து இந்த ஹோமத்தை பண்ண முடியாது. இதுக்கு அம்பாளுடைய அனுகிரகணம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஆலயத்தில் இருக்க பாலா திரிபுர சுந்தரியோடைய அருளும் அவங்களுடைய கடாட்சமும், நம்ம ஆலயத்தில் இருக்க சிவகாளி அம்பாளும் வராக பிரத்திங்கிரா தேவியோடைய அருளும் இருந்ததுனால தான் நமக்கு வந்து இது சாத்தியமாக முடிஞ்சுது. ஏன்னா அவர் சொல்லி ஒரு வாரத்தில் வந்து இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி பண்ணோம். ரொம்ப திருப்தியாகவே இந்த ஹோமம் வந்து முடிஞ்சுது. ஸோ இதனால் நமக்கு வரப்போகிற ஆபத்து வந்து குறையும். அதாவது இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது குறையும். நமக்கு எந்த தடை இருந்தாலும் இந்த ஹோமம் பண்ணலாம். இல்லை ஹோமம் பண்ணுற இடத்துல நம்ம சங்கல்பம் மாதிரி கலந்துக்கலாம். நம்ம கோயில்லையுமே வந்து அதை பண்ணோம், சங்கல்பம் வந்து பண்ண வச்சோம். ஆனால் இப்போது நம்ம கோயிலில் மெயினாக பண்ணது இந்த இயற்கை பேரிடர்லேருந்து இந்த பூமியை கொஞ்சம் காப்பாற்றணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல மண் சரிவு அது இதுன்னு இயற்கை பேரிடர் உலகம் முழுக்க நிறைய இடத்துல ரொம்ப அதிகமாக நார்மலை விட ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. இந்தியாவிலையுமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதை குறைக்கிற விதமாகவும் அது வீரியை கம்மி பண்ணுற விதமாகவும் தான் இந்த மகா சண்டி ஹோமம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்.